Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம அரபிக் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கப்சா ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடியதான். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவில் போவோம். கடாயை சூடு பண்ணிக்கிறேங்க. நம்ம எல்லாமே இந்த ஒரு கடாயில் தான் செய்ய போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போடுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறேங்க. நீங்கள் மஞ்சள் வெங்காயமாக சிவப்பு வெங்காயமாக என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை வெட்டி வச்சுக்கிறேங்க. ஆனால் 1 கப்பு வேணும். வெங்காயம் 1 கப்பு வேணும். அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கையிலேயே கரம் மசாலா பொருள், அதாவது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ என்ன இருக்கோ அதை போடுங்க. போட்டு வதக்குங்க. ஏலக்காய் கூட போடலாம், கருப்பு ஏலக்காய் எல்லாமே நீங்கள் போடலாம். அப்புறம் தக்காளி, 1 தக்காளியை கட்டிங் பண்ணிக்கிறேங்க. 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை அவிச்சிட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது சேரி தக்காளி பழம், ஒரு 8 தக்காளி பழத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணது இது. அது 2 ஸ்பூன் போடுங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. வடை போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இது பேஸ்ட்டு நம்ம 1 கிலோ கோழிக்கு உள்ள பேஸ்ட்டு 2 ஸ்பூனு தக்காளி பேஸ்ட்டும் 1 தக்காளியும் போடுறோம். நீங்கள் தொமத்த பொரி போடுறதாலும் 2 ஸ்பூன் தொமத்த பொரி போடணும். அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்கலையே நம்ம மசாலாத்தூள் போட போகிறோம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, மிளகுத்தூள் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த மசாலா எல்லாமே 1 கிலோ கோழிக்கும் 300 கிராம் அரிசிக்கும் உள்ளது. நீங்கள் இதை விட குறைவான கோழி அரிசி போட்டிங்கன்னா மசாலா தூளை கம்மி பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஒரே மசாலையாக இருக்கும், பார்த்துக்கிறேங்க. இது நாட்டுக்கோழி, எல்லாமே செப்பை தான். எடுத்து கழுவிட்டு நல்லா கீறி விட்டு வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு காஞ்ச எலுமிச்சங்க 1 போடுங்க. காஞ்ச எலுமிச்சங்க ரொம்ப சுருக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சங்காய் எடுத்து அவிச்சு காய வச்சிங்கன்னா சுருக்காக காஞ்சிரும். இல்லைன்னா அதோட தோலை கூட நம்ம போடலாம் திருவி. இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கணும். 300 கிராம் அரிசி, பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேங்க. அதில் தண்ணிக்கில் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறணும். அதுக்கடியில் அந்த 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு கோழி வெந்துடும். இப்போ கோழிக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றுறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. என்னோடய அரிசியோட அளவுமெண்ட் இவ்வளவு தான். நீங்கள் உங்கள் அரிசியை பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. சுடுதண்ணி ஊற்றுறேன் நான். ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுவே நீங்கள் சதக்கோழியாக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் குக் ஆனால் போதும். இது நாட்டுக்கோழினாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக 20 நிமிஷம் அது வேகணும். அப்படியே கம்மாமல் நல்லா கலராக இருக்குது பார்த்திங்களா. இது அந்த தக்காளி பழத்தோட கலர் தான். வேறு நான் எந்த கலருமே போடல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் கொஞ்சமாக கேரட்டு கூட போட்டுக்கிறலாம். கோழி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நம்ம அரிசி ஊற வச்சதையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வச்சுருங்க. இப்போ அரிசியை போடுங்க. ஊற வச்ச அரிசியை போடுங்க. போட்டு உப்புலாம் பார்த்துக்கிறேங்க. நான் போட்ட உப்பு எனக்கு போதும். இப்போ 10 நிமிஷம் அடுப்பை ஏற்றி வச்சு வேகட்டும். அப்புறம் 10 நிமிஷம் குறைச்சி வைக்கணும். மொத்தம் நம்மளுக்கு குக் ஆகிறது 15லேருந்து 20 நிமிஷம் குக் ஆகுது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை பிரட்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா. இன்னொரு 10 நிமிஷம் மீடியமில் வைக்கணும். இல்லைன்னா இந்த டயத்தில் என்ன செய்யுங்க, தோசைக்கல்லை கீழே வச்சு மேலே தூக்கி வச்சுருங்க. பயம் இல்லாமல் நீங்கள் மற்ற வேலை பார்க்கலாம். மெதுவான அடுப்பில் நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பூ மாதிரி மலரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியே சாப்பிட்லாம். நம்ம இயற்கையாக இந்த மாதிரி ரொம்ப ஒரு அரிசியாக நம்ம சாப்பிட மாட்டோம். இது 3/4 பதமாக இருக்குது. இது 3/4 பதம். இது போதுண்டா அடுப்பை அடைச்சிருங்க. அது வாடகை இருவிரும். எனக்கு இது பத்தாது. அதனால் நான் என்ன செய்கிறேன், தோசைக்கல்லை கீழே வச்சு அது மேலே இந்த சோத்தை தூக்கி மேலே வைக்கிறேன். இந்த ரைஸை தூக்கி மேலே வச்சுருங்க. தோசைக்கல் நல்லா சூடான பிறகு தூக்கி வைங்க. 5 நிமிஷம். ஆனால் அடுப்பு மெதுவாகவே வச்சுருங்க. நம்ம மற்ற வேலையை போய் பார்க்கலாம், பயம் இல்லாமல் பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு பாதாம் தோல் உரிக்கவும் செய்யலாம். தோல் சுடுதண்ணிக்கில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா தோலை உரிச்சிடலாம். தோலை உரிக்காமே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாதாமும் கிஸ்மிஸும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெறும் பாதாம் கூட நீங்கள் போடலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம பாதாம் பருப்பு போடணும்.
நல்லா அழகாக ரோஸ்ட் பண்ணிக்கிறங்க. ரோஸ்ட் பண்ணி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலே கிஸ்மிஸை போடுங்க. நம்ம இதில் தான் கோழியும் போட்டு பொரிக்க போகிறோம். பொரிச்சிட்டு அப்புறம் இன்னொரு டிப்ஸ் ஒன்று நம்ம செய்வோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த கோழியை போட்டு பொரிஞ்சிரும். கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிரும். அப்புறம் மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் கோழியை போடுங்க. நம்ம வந்து அவிச்சு வச்ச கோழி இருக்குல்ல, அதை போடுங்க. அதை போட்டு கொஞ்ச நேரம் பொரிங்க. அடுப்பை வந்து மீடியம்லேயே வைங்க, இல்லைன்னா கறியே போயிடும். ஆனால் அந்த உள் பகுதி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் வராது, அந்த கலர் வராது. அதுக்கு தான் நம்ம இன்னொரு டிப்ஸ் ஒன்று செய்கிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமே நல்லா கலரிங் நல்லா அழகாக வந்துடும். அவனில் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் வச்சா தான் நம்மளுக்கு வந்து கலரிங் வரும், இல்லைன்னா வராது. அப்புறம் அடுப்பை ஏற்றிக்கிறங்க. ஏற்றி ஒரு கம்பி அதில் வைங்க. வச்சு நம்ம அந்த பொரிச்ச கோழி இருக்குல்ல, அதை வந்து அந்த உள் பக்கத்தை வந்து கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு நிமிஷம் வைங்க போதும். அதிலே நம்மளுக்கு நல்லா கலர் வந்துடும். அதோடு எடுத்துருங்க. இது ஒரு ஐடியா தான். நீங்கள் வேணுண்டா செய்யலாம், வேணாண்டா தவிர்த்துக்கலாம். அவனில் கூட நம்ம வைக்கலாம். அவனில் வச்சா நம்ம டைமிங் வந்து ரொம்ப நேரம் இழுக்கும். எப்படி பார்த்தாலும் 30 நிமிஷம் வைக்கணும். அதனால தான் நம்ம இதில் செஞ்சோம்னா ரொம்ப சுருக்காக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ சோத்தை பாருங்கள். அப்படி பொழுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பொழுண்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கலரிங் ஃபுல்லாக நம்ம நேச்சுரல் தான். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா போடவே இல்லை. அந்த தக்காளி பழத்தோட கலரு, அந்த தக்காளி அதாவது சேரி தக்காளி பழம் போட்டேன். உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் பெங்களூர் தக்காளி பழம் கண்டிப்பாக 3லேருந்து 4 பழத்தை நல்லா சுடுதண்ணிகளை அவிச்சு அந்த பேஸ்ட்டு போடணும். நம்ம 300 கிராம் அரிசிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் 2 ஸ்பூன் வேணும். அதுவே 1 கப்பு அரிசி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். 1/2 கிலோ கோழிக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. நம்ம இப்போ 1 கிலோ கோழி போட்டிருக்கனால நம்ம கண்டிப்பாக நம்மள 2 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு போடணும். 1 தக்காளி போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். ஒரு மசாலாவே ரொம்ப குறைவான இது. நம்ம எப்போவுமே பிரியாணி வந்து மசாலாவோட அப்படியே ஏதாவது ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப குறைவான இது தான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேலே கோழியை வச்சுட்டு அப்புறம் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் கிஸ்மிஸையும் மேலே தூவி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பு லோவிலேயே இருக்கட்டும். தோசைக்கல்ல சூட்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுப்போம். இப்போ 5 நிமிஷம் சென்று திறந்து நம்ம இப்போ வந்து பரிமாறலாம். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தா மயோனீஸு தயிரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேலட் செஞ்சு கொடுக்கலாம். அதில் நீங்கள் வெங்காயம் போடலாம், கேரட்டு போடலாம், ஆப்பிள் போடலாம், வெள்ளரி போடலாம். உங்கள் விருப்பம். சேலட் போடலாம், உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.